ஜெயரங்கன். எழுதியவர் ஜே.ஆர். ரங்கராஜு. அத்தியாயம் 8. போலீஸ் விசாரணை. பகுதி 2. ஜில்லா மாஜிஸ்ட்ரேட் ஸ்ரீமான் பாலரங்கராஜுவை அழைத்து பக்கத்தில் உட்கார வைத்துக்கொண்டு, தயவு செய்து தங்களுக்கு தெரிந்த விஷயங்களை சொல்லுங்கள் என்று கேட்டார். அதற்கு பாலரங்கராஜு, இரவு 9 மணிக்கு ஸ்ரீமான் ஸ்ரீனிவாசலு ராஜு அவர்கள் என்னை கூப்பிட்டுவிட்டு சமீபத்தில் உட்கார வைத்துக்கொண்டு சாத்மீகமாய் அவர் முன்பு எழுதி ரெஜிஸ்டர் செய்திருக்கும் பழைய உயிலையும் புதிதாக எழுதிய உயிலையும் வாசித்து காட்டி, அவர் வார்த்தையை தட்டி நான் அவளை கல்யாணம் செய்து கொண்டால் ஜெயலட்சுமிக்கு செப்பால் அடித்த காசு கூட கிடைக்காமற் போகும் என்றும், ஆகையால் ஜெயலட்சுமியை விவாகம் செய்து கொள்ளும் எண்ணத்தை விட்டுவிடும்படியும் கேட்டுக்கொண்டார். ஜெயலட்சுமியின் சொத்துக்காக ஆசைப்பட்டு விவாகம் செய்து கொள்ள உத்தேசிக்கப்பட்டவர்கள்தான் உயிலையாவது அவள் சொத்தையாவது கவனிக்க வேண்டும். எனக்கு அவைகளை பற்றிய சிந்தனையே கிடையாது. இன்னும் அவள் சாதாரணமாய் அணிந்திருக்கும் நகைகளையெல்லாம் கூட நீங்களே எடுத்துக்கொண்டு அவளை பிறந்த உருவத்தோடு எனக்கு மனம் முடித்து கொடுத்தால் கூட நான் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள தயாராயிருக்கிறேன் என்றேன். அப்போது அவர் மனம் மாறுதல் அடைந்ததாக கூட எனக்கு தோன்றிற்று. அப்போது எங்கோ மணி அடித்த மாதிரி ஓசை கேட்டது. அந்த மணி சத்தத்தை கேட்டதும் அவர் மனம் திடுக்கிட்டதாக தோன்றியது. உடனே அவர், சரி, இதை பற்றி பின்னால் யோசித்துக் கொள்ளலாம், தாங்கள் போகலாம் என்றார். அப்போது நான், தாத்தா, தயவு செய்து தங்களிடம் பேச எனக்கு 10 நிமிஷம் சாவகாசம் கொடுங்கள் என்றேன். அப்போது மறுபடியும் மணி அடித்த சத்தம் கேட்டது. தனக்கு அவசர ஜோலி இருப்பதாகவும் மறுநாள் வந்தால் சாவகாசமாய் பேசலாம் என்றும் சொன்னார்கள். அவர் மனம் மாறுதல் அடைந்திருந்த அப்போதே பேசினால்தான் நலம் என்றும், ஒரு கால் பின்னால் மறுபடியும் பழையபடி திரும்பி விடுமோ என்றும் நினைத்து 5 நிமிஷமாவது பேச அனுமதி கொடுக்கும்படி கெஞ்சினேன். அவர் உடனே சட்டென்று எழுந்து தான் சாப்பிடுவதற்காக வைத்திருந்த பாலை எடுத்து பாதியை சாப்பிட்டுவிட்டு மீதியை எனக்கு கொடுத்து அருந்த சொன்னார். அவர் பால் கொடுத்தவுடனே எங்கள் குடும்பத்தாருக்குள் 3 தலைமுறைகளாய் ஏற்பட்டிருந்த நீட்டித்த விரோதம் அன்றுடன் நீங்கிவிட்டதாக ஸ்ரீமான் ஸ்ரீனிவாசராஜுவின் மனத்தில் பட்டதால்தான் எனக்கு பால் கொடுத்தார் என்றும், இனி ஜெயலட்சுமியை விவாகம் செய்து கொடுப்பதற்கு ஆட்சேபிக்க மாட்டார் என்றும், ஆகையால் அன்றே ஜெயலட்சுமி என்னை மனம் புரிந்ததாகவே முழு நம்பிக்கை கொண்டு அவர் கொடுத்த பாலை சந்தோஷமாக வாங்கி அருந்தினேன். அப்பால் தாங்கள் சொல்ல விரும்பியதை சொல்லுங்கள் என்றார். நான் பேச ஆரம்பிக்கும் முன் ஏதோ ஒரு வித மயக்கம் உண்டாயிற்று. பேசுவதற்கு நான் எழவில்லை, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அப்பால் எனக்கு புத்தி சுவாதீனம் அடைந்த போது எங்கள் வீட்டு தோட்டத்தில் ரோஜா செடிகளின் மத்தியில் போட்டிருக்கும் பெஞ்சில் உட்கார்ந்திருப்பதாய் தெரிந்தது. அப்போதும் எனக்கு புத்தி தெளிவு இல்லாததால் வீட்டிற்கு போய் படுத்துக்கொண்டேன். ஸ்ரீனிவாசலு ராஜு அப்போது இறந்த சமாச்சாரம் எனது வேலைக்காரன் என்னை எழுப்பி சொல்லவே திடுக்கிட்டு எழுந்தேன். என் மயக்கம் எங்கோ பறந்துவிட்டது. அவர் இறந்தார் என்ற விஷயம் உண்மையாயிருக்காதெனவும், என்னுடன் சுமார் 2 மணி நேரங்களுக்கு முன் நன்றாய் பேசிக்கொண்டிருந்தவர் எவ்வாறு இறந்திருக்கக்கூடும் எனவும் நினைத்து உடனே வந்தேன். அப்பால் இங்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே தெரியுமே, இதுதான் எனக்கு தெரிந்த விஷயம் என்றார். அதை கேட்ட டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், தோட்டத்தில் உங்களுக்கு பிரஜை உண்டான போது மணி என்னவென்று பார்த்தீர்களா என்று கேட்டார். மயக்கத்தால் பார்க்கவில்லை என்று சொல்லி முடித்தார் பாலரங்கன். உடனே காந்திமதியா பிள்ளையை கூப்பிட சொல்ல, அவர் பக்கத்தரையில் ஜெயலட்சுமி அம்மாளிடம் பேசிக் கொண்டிருப்பதாக தெரிந்து அழைத்து வந்தார்கள். அவரை கண்டு டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், பிள்ளைவான், சாயங்காலம் முதல் நடந்த விஷயங்களை ஒன்று விடாமலும் கூடிய வரையில் சுருக்கமாகவும் சொல்லுங்கள் என்றார். அதற்கு காந்திமதியா பிள்ளை, என்னை பெரிய எஜமான் கூப்பிட்டுவிட்டு ஷேக் முஸ்தபா சாஹிப் அவர்களையும் முன்சீப்பையும் அழைத்து வர சொன்னார்கள். நான் அவர்களை போய் அழைத்து வந்து எஜமான் அவர்கள் பேசாததால் ஜெயம் அம்மாளிடம் சாவி வாங்கி கதவை திறந்து பார்க்க எஜமான் கீழே இறந்து விழுந்து கிடந்தார். அப்பால் நடந்த சங்கதிகள் எல்லாம் தங்களுக்கு தெரியுமே என்றார். அதற்கு டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், எதற்காக அவர்கள் இருவரை அழைத்து வர சொன்னார் என்று கேட்டார். எஜமான் உத்தரவிட்டபடி நடக்க காத்திருக்கிறேனே தவிர காரணம் கேட்பது எனக்கு வழக்கமில்லை என்றார் காந்திமதியா பிள்ளை. உடனே டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், நீர் கேட்டிருக்க மாட்டீர், எதற்காக அழைத்து வர சொன்னார் என்று உமக்கு தெரியும் அல்லவா என்றார். எனக்கு தெரியாது என்றார் காந்திமதியா பிள்ளை. உடனே டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட்,
உமது எஜமானருடைய பக்கத்து அறையில் உட்கார்ந்து கொண்டு சகல காரியங்களையும் மேல் பார்க்கும் உமக்கு எதற்காக அழைத்து வர சொன்னார் என்று திட்டமாய் தெரியாமல் இருக்குமா? திட்டமாய் தெரியாவிட்டாலும் நீர் ஊகிப்பதையாவது சொல்லும் என்றார். எனக்கு தெரியாது, எஜமான் உத்தரவிட்டார், நான் போனேன் என்றார் காந்திமதியா பிள்ளை. உடனே டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், சரி போகட்டும், அதற்கு முன் என்ன நடந்தது என்று கேட்டார். எதற்கு முன்? எனக்கு ஒன்றுமே தெரியாதே என்றார் காந்திமதி. உடனே டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், பிள்ளைவாள், உமக்கு ஒன்றுமே தெரியாதென்பது நம்பக்கூடியதல்ல, உண்மையை சொல்லும் என்றார். அதற்கு காந்திமதி, என்ன எஜமான், தெரிஞ்சா சொல்றதுக்கு என்ன, எஜமானிடம் நான் பொய் சொல்வேனா என்றார். அதற்கு டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், போகட்டும், ஜெயம் அம்மாளுக்கும் உமது பெரிய எஜமானருக்கும் ஏதோ மனத்தாங்கல் ஏற்பட்டதாமே, அதை பற்றிய விவரமாவது சொல்லும் என்றார். அதற்கு காந்திமதி, வீடு என்று இருந்தால் தாத்தாவும் பேத்தியும் எத்தனையோ விஷயங்களை பற்றி பேசிக்கொள்வார்கள், அதையெல்லாம் நான் கவனிப்பதே இல்லை என்றார். அதற்கு டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், பிள்ளைவாள், உமக்கு தெரிந்ததை வேண்டுமென்று மறைக்க பார்ப்பதாக தோன்றுகிறது, உண்மையை சொல்லாவிட்டால் சங்கடத்துக்குள்ளாவீர், உண்மையை சொல்லிவிடும் என்று சொன்னார். அப்போதும் அவர் சொல்லாமல் மறைத்தே பேசி வந்தார். கடைசியாக டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், எதற்காக உமது எஜமானர் ஜெயம் அம்மாளை அடிக்கப் போனார் என்று கேட்டார். எனக்கு தெரியாதே, ஜெயம் அம்மாளை அவள் தாத்தா அடிக்கப் போவாரா என்று கேட்டார் காந்திமதியா பிள்ளை. உடனே டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், ஓய், முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க பார்க்கிறீரே, அம்மா என்ன வார்த்தை சொல்கிறீர்கள், தாத்தாவை அப்படி சொல்லலாமா? கோபத்தால் ஏதோ சொன்னால் நீ அவ்வாறு சொல்லலாமா என்று கூட நீர் சொன்னதை கேட்டிருக்கிறார்களே, எந்த சந்தர்ப்பத்தில் அவ்வாறு பேசினீர் என்று கேட்டார். அதற்கு காந்திமதி, என்னமோ கோபித்தார்கள், எனக்கு திட்டமாய் தெரியாது, தங்களை செய்தால் என்ன தோஷம் என்றோ என்னமோ சொன்னாப்புல இருந்தது, அப்போதுதான் நான் வந்தேன். அம்மா, தாத்தாவை எதிர்த்து பேசலாமா என்றேன், அந்த குழந்தை உடனே போய்விட்டது, அவ்வளவுதான் எனக்கு தெரியும் என்றார். அதை கேட்ட டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், ஸ்ரீனிவாசலு ராஜு ஜெயலட்சுமியை அடிக்கப் போகவில்லையா என்று கேட்டார். அதற்கு காந்திமதி, என்ன எஜமான், ஜெயாம்மாளையா தாத்தா அடிக்கப் போவார், ஜெயலட்சுமி பேரில் அவர்களுக்கு அவ்வளவு பிரியம், யாரோ எஜமானரிடம் பொய்க்கதைகள் சொன்னார்கள் போலிருக்கிறது, அதெல்லாம் ஒன்றும் பேசக்கூடாது, எனக்கு தெரிந்த வரையில் அவ்வாறெல்லாம் ஒன்றுமில்லை என்றார். உடனே டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், தங்களை அழைப்பித்து ஷேக் முஸ்தபா சாஹிப் அவர்களையும் முன்சிப்பையும் அழைத்து வர சொன்னதாக சொன்னீர்களே, எப்போது சொன்னார்கள் என்று கேட்டார். அதற்கு காந்திமதி, என்னை பார்த்தபோதுதான் என்றார். எத்தனை மணி இருக்கும் என்று கேட்டார் டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட். நான் மணி பார்க்கவில்லை என்றார் காந்திமதி. சுமார் எத்தனை மணி இருக்கும் என்று மறுபடியும் கேட்டார் டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட். ஞாபகம் இல்லை என்றார் காந்திமதி. உடனே டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், உன்னை பிள்ளையாய் வளர்த்து எல்லாம் நம்பி உன்னிடம் கொடுத்ததற்கு நீ இப்படி செய்தாயல்லவா என்று கேட்டாரே, அதற்கு முன்னா பின்னா என்றாவது சொல்லும் என்றதும் காந்திமதியா பிள்ளை சற்று திகைத்து நின்று, என்னிடம் அவ்வாறு சொல்லவே இல்லையே என்றார். அதை கேட்ட டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், என்ன ஓய், மறுபடியும் முழு பூசணிக்காயை சோற்றில் அமுக்க பார்க்கிறீரே, நேற்றைய தினம் உமது பேரில் சந்தேகம் ஏற்பட்டதால் பழைய கணக்கு புஸ்தகங்களை எல்லாம் கூட உமது எஜமான் எடுத்து பார்த்து கணக்குகளில் தவறுதல்கள் இருப்பதாக காட்டி காலை 7 மணிக்குள் அனா பைசாவுடன் ஒப்புவிக்காவிட்டால் உம்மை போலீஸ் சார்ஜ் செய்வதாக சொல்லவில்லையா என்றதும் காந்திமதியா பிள்ளை திகில் அடைந்த முகத்துடன், அப்படி ஒன்றும் இல்லையே என்றார். பிறகு டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், ஓய், உம்மால் என்னை ஏமாற்ற முடியாது, நேர் இப்போது நினைப்பதை சொல்லட்டுமா? உமது விசாரணை முடிந்து உம்மை அனுப்பிய உடனே அந்த கணக்கு புஸ்தகங்களை எல்லாம் எடுத்து சுட்டெரித்து விடலாம் என நினைக்கிறேன். நான் பைத்தியக்காரன் அல்ல. விஷயம் கேள்விப்பட்ட உடனேயே அந்த பழைய கணக்கு புஸ்தகங்களை எல்லாம் எடுத்து சாட்சிகள் முன்னிலையில் கட்டி சீல் வைத்து பந்தோபஸ்து செய்துவிட்டேன். சரியான கணக்கு பரிசோதகரை வைத்து பார்த்தால் உமது திருடு நன்கு புலப்பட்டு விடுகிறது. அப்போது அகப்பட்டுக் கொள்கிறேன். இப்போதாவது உண்மையை சொல்லிவிடு. அப்போதுதான் சொன்னாரா அல்லது சுந்தரராஜு வந்து போனதற்கு முன் சொன்னாரா என்று கேட்டார். உடனே காந்திமதியா பிள்ளை, தாங்கள் பேசுவதே எனக்கு ஒன்றும் புரியவில்லை. சுந்தரராஜுவாவது வரவாவது
அவர் இருக்கிறாரோ இறந்தாரோ யாருக்கு தெரியும்? இன்னும் போக போக நானே அவரிடம் கடைசியில் பேசினேன் என்றும், ஆகையால் நான் தான் அவர் கழுத்தை பிடித்து இறுக்கி கொன்றவன் என்றும், பின் அவர் பிரேதத்தை எடுத்து ஒளித்து வைத்திருப்பதும் நான் தான் என்றும் எல்லாம் என் பேரிலேயே சொல்வீர்கள் போலிருக்கிறது. எப்படியாவது நினைத்துக் கொள்ளுங்கள், என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், எனக்கு அதை பற்றிய சிந்தனையே இல்லை என்றார். அதற்கு டெப்டி மேஜிஸ்ட்ரேட், பிள்ளைவாள், சற்று பொறுங்கள். மகா பலசாலியும் தீரவானுமாகிய ஸ்ரீனிவாசராஜுவின் ஒரு கையை தூக்கக்கூட சக்தி இல்லாத உமான் அவருடைய கழுத்தை பிடித்து இறுக்கி கொள்ளக்கூடுமென நம்புவதற்கு நான் ஒரு மடையன் அல்ல. மற்ற விஷயங்களையும் ஆதாரமில்லாமல் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் இதுவரையில் தெரிந்த விஷயங்களிலிருந்து அவருடன் கடைசியில் பேசினவர் நீர்தான் என்று தெரிகிறது. நீர் ஒன்றையும் ஒழிக்காமல் உண்மையை சொன்னால் நலமாயிருக்கும். உம்மை பலவந்தப்படுத்தி நான் ஒன்றும் சொல்லவில்லை. ஏனென்றால் அவைகளே உமக்கு விரோதமாக ஒரு கால் உபயோகப்படுத்தப்படும் என உம்மை இப்போது எச்சரிக்கிறேன். ஆகையால் நீர் ஏதாவது சொல்ல விரும்பினால் மட்டும் சொல்லும். இஷ்டமில்லாவிட்டால் சொல்ல வேண்டாம். உம்முடையதாவது அல்லது பிறருடையதாவது குற்றத்தை மறைக்க உத்தேசித்து இப்படி ஏறுமாறாய் உண்மைக்கு மாறாக பேச தீர்மானித்திருந்தால் உமது இஷ்டம் போல் செய்யும். இப்பொழுதே நீர் உண்மை பேசவில்லை என்று என் மனதில் படுகிறது என்றார். அதற்கு காந்திமதி, எப்போது நான் உண்மை பேசவில்லை என உங்கள் மனசில் எல்லாம் பட்டுவிட்டதோ, இனி நான் என்ன சொன்ன போதிலும் சந்தேகமாகவே முடியும். ஆகையால் இனி நான் வாயை திறப்பதில் பயன் இல்லை என தீர்மானித்து விட்டேன். இப்போதே என்னை குற்றவாளி என சந்தேகித்து உடனே சிறைக்கு அனுப்புங்கள். அதற்கும் நான் சித்தமாகவே காத்திருக்கிறேன் என்றார். அதை கேட்ட டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், பிள்ளைவாள், இன்னும் விஷயங்களை ஆராய்ந்து அறியும் முன் உம்மை சிறைசாலைக்கு அனுப்ப நான் விரும்பவில்லை. ஆயினும் நீர் அனுமானப்பட்ட நபர்களில் ஒருவராக கருதப்படுகிறேன் என்பதை மறைப்பதற்கில்லை என்றார். அதற்கு காந்திமதி, ஆனால் என்னை அல்லாமல் தாங்கள் மற்றவர்கள் பேரிலும் சந்தேகப்படுகிறீர்கள் போலிருக்கிறது என்று கேட்டார். உடனே டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், இருக்கலாம், அதை பற்றி உமக்கென்ன? சரி, ஜெயலட்சுமி அம்மாளை அழைத்து வாருங்கள், அந்த அம்மாளை கேட்போம் என பாலரங்கராஜுவிடம் சொன்னார். அதை கண்ட காந்திமதி, குழந்தைக்கு என்ன தெரியும், அது மைனர், அதை விசாரிப்பதில் என்ன உபகாரம் என்று கேட்டார். அதற்கு டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், ஜெயலட்சுமி குழந்தை என்பதை நான் நன்கு உணர்வேன். அது விவரம் தெரிந்த மைனர் ஆதலாலும் அது உண்மையை ஒழிக்காமல் சொல்லும் என நான் அபிப்பிராயப்படுவதாலும் அதை விசாரிப்பது அவசியம். அதை பற்றி உமக்கென்ன? நீர் இனி பேசக்கூடாது என்றார். சிறு குழந்தையை கூப்பிட்டு அதை இதை கேட்டு அது தெரியாதனமாய் ஏதாவது சொன்னால் அதை பிடித்து கொண்டு அதன் பேரில் குற்றம் சாட்ட உத்தேசிப்பதை நான் ஆட்சேபிக்கிறேன் என்றார் காந்திமதி. எங்களுக்கு தெரியாத நியாய அநியாயமும் சட்டமும் உமக்கு தெரியும் போலிருக்கிறது. வாயை மூடிக்கொண்டு உமது வேலையை பாரும் என்று டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பாலரங்கராஜு சென்று ஜெயலட்சுமியை அழைத்து வந்தார். உடனே காந்திமதி, அம்மா குழந்தாய், உன்னை ஏமாற்றி இவர்களெல்லாம் பேச்சுவாக்கில் நீ சொல்லும் வார்த்தைகளை கொண்டு நீதான் உன் தாத்தாவை கொன்றதாக குற்றம் சாட்ட கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எது கேட்டாலும் ஒன்றுக்கும் பதில் சொல்லாதே. அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், பயப்படாதே என்றார். அதற்கு ஜெயலட்சுமி, மாமா, அவர்கள் எல்லாம் கௌரவமான உத்தியோகஸ்தர்கள். என்னை ஏமாற்றுவதில் அவர்களுக்கு என்ன லாபம்? மேலும் கலெக்டர் அத்தான் இல்லையா என்றாள். அதற்கு காந்திமதியா பிள்ளை, வெளுத்ததெல்லாம் பால் என்றும் கருத்ததெல்லாம் தண்ணீர் என்றும் நம்பும் சுபாவம் உடையவள் நீ. நியாயமோ அநியாயமோ ஒரு கேஸ் தண்டனை அடையும்படி செய்தால் அதன் மூலமாய் தங்களுக்கு சம்பள உயர்த்தம் ஏற்படும் என நினைக்கப்பட்டவர்கள்தான் இவர்கள். ஏமாறாதே என்றார். உடனே டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், ஆர்டர்லி, இவரை வெளியே பிடித்து கொண்டு போய் வைத்திரு என்றதும் போலீஸ்காரன் அழைக்க அவர் வாரண்ட் இல்லாமல் தான் வர முடியாது என்று சொல்ல வாரண்ட் எழுதி கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்து கொண்டு போனார்கள். அப்போது ஜெயலட்சுமி, அவர் என்ன குற்றம் செய்தார் என்று அவரை பிடித்து போகிறீர்கள் என்று கேட்டாள். அதற்கு, தற்காலம் சர்க்கார அதிகாரிகள் தங்கள் வேலைகளை செய்ய ஒட்டாது தடுக்கும் குற்றத்திற்காக கைதியாக்கப்பட்டார் என பாலரங்கராஜு மறுமொழி சொல்லி அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லும்படி வேண்டிக் கொண்டார். டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் ஜெயலட்சுமியை பார்த்து, அம்மா,
எப்போதும் உன் பேரில் அதிக பிரியமாயிருக்கும் உன் தாத்தா இன்று சாயங்காலம் உன்னை அடிக்க வந்தாராமே, ஏன் என்று கேட்டார். அதற்கு ஜெயலட்சுமி, என் மேல் கோபம் வந்தது, அடிக்க வந்தார் என்றாள். என்ன கோபம் என்று கேட்டார் டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட். அவர் இஷ்ட பிரகாரம் நடக்க மறுத்த கோபம் என்றாள் ஜெயலட்சுமி. உடனே டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், எந்த விஷயத்தில் என்று கேட்டார். என் விவாக விஷயத்தில் என்றாள் ஜெயலட்சுமி. அதற்கு டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், தயவு செய்து அவருக்கும் உனக்கும் நடந்த வார்த்தைகளை சற்று விவரமாய் சொல்லு என்றார். உடனே ஜெயலட்சுமி, என்னை ஒருவரை கல்யாணம் செய்து கொள்ள சொன்னார், நான் மாட்டேன் என்றேன், அதுதான் கோபம் என்றாள். உடனே டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், அப்பால் என்ன சொன்னார் என்று கேட்டார். அதற்கு ஜெயலட்சுமி, ஒருவருடைய தைரியத்தால் அல்லவா நீ இப்படி பேசுகிறாய், அவரை இல்லாமல் செய்துவிட்டால்தான் நீ வழிக்கு வருவாய் என்றார். நான் கோபத்தின் பேரில் நீங்கள் அவரை இல்லாமல் செய்து விடுவதற்கு முன்னால் உங்களை இல்லாமல் செய்துவிட்டால் என்னவென்றேன், அதற்கு தான் அடிக்க வந்தார் என்றாள். அப்பால் என்ன நடந்தது என்று கேட்டார் டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட். கணக்கு மாமா போகும்படி ஜாடை காட்டவே ஓடிவிட்டேன் என்றாள் ஜெயலட்சுமி. உடனே டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், அப்பால் என்ன செய்தாய் என்று கேட்டார். அதற்கு ஜெயலட்சுமி, என் அறைக்கு போய் தாத்தாவை இப்படி சொன்னோமே என்ற வருத்தத்தின் பேரில் கண்ணீர் விட்டபடியே படுத்தேன், தூங்கிவிட்டேன். தாதி சாப்பிட எழுப்பினாள். எழுந்ததும் என் தாத்தா அவர்கள் கலெக்டர் அத்தானை அழைத்து வர சொன்னதாகவும் அவர் தாத்தா அறைக்கு போனதாகவும் திரும்பவும் வெளியே போகவில்லை என்றும் நெடுநேரம் ஆயிற்றென்றும் சொன்னாள். சட்டென்று எழுந்து போய் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்கலாம் என்று போனேன். நிசப்தமாக இருக்கவே திரும்பிவிட்டேன் என்றாள். நீ அறையின் உள்ளே சென்றாயா இல்லையா என்று கேட்டார் டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட். அதற்கு ஜெயலட்சுமி, நான் உள்ளே போய் பார்க்கவில்லை என்றாள். உடனே டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், சரி, அது எப்படியாவது இருக்கட்டும், நீ திரும்பி வரும்போது குனிந்து ஏதோ எடுத்ததாக சொல்கிறார்களே, என்ன எடுத்தாய், அது எங்கே வைத்திருக்கிறாய் என்று கேட்டார். நான் சொல்ல மாட்டேன் என்றாள் ஜெயலட்சுமி. உடனே டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், நீதி விசாரணை ஸ்தலங்களில் கேட்கும் கேள்விகளுக்கு திருப்திகரமான பதில் அளிக்காவிட்டால் அது குற்றமாக கருதப்படும். ஆகையால் ஒன்றையும் ஒழிக்காமல் உண்மையை சொல்லிவிடு என்றார். அதை கேட்ட ஜெயலட்சுமி, நீங்கள் எப்படி கருதி கொண்டாலும் சரிதான், நான் சொல்ல மாட்டேன் என்றாள். அதற்கு பாலரங்கன், என்ன ஜெயா, ஏன் மறைக்கிறாய், பயப்படாமல் சொல்லிவிடு என்றார். அதை கேட்ட ஜெயலட்சுமி, என்ன சொன்னீர்கள், பயமா? இந்த வீட்டில் பிறந்த ஸ்திரீ புருஷருக்கு மட்டுமல்ல, எந்த ஜந்துவுக்கும் பயம் என்பது எப்படி இருக்கும் என்றே தெரியாதே. நான் சொல்ல மாட்டேன் என்றால் மாட்டேன் என்றாள். அதை கேட்டு பாலரங்கன், ஜெயா, நான் சொல்லும்போது கூடவா இவ்வாறு விடை அளிக்கிறாய் என்றார். அதற்கு ஜெயலட்சுமி, அத்தான், இவ்விஷயத்தில் தயவு செய்து தாங்கள் என்னை சொல்ல சொன்னதாகவும் நான் மறுத்துவிட்டேன் என்றும் மன வருத்தப்படாதையுங்கள். எந்த ஒரு விஷயம் தவிர வேறு என் தலையை துண்டித்து கொடுக்க சொன்னாலும் இந்த நிமிஷத்திலேயே தங்கள் ஆக்கினேயை சிரமேற்கொண்டு அவ்வாறு செய்து முடிக்கிறேன், ஆட்சேபனை இல்லை என்றாள். உடனே டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், ஐயா, தயவு செய்து அந்த குழந்தையை தாங்கள் சொல்ல வேண்டாம். தங்களை ஸ்ரீனிவாசராஜு காரு அழைத்து வர சொன்னபோது தங்களுடன் கொண்டு வந்த வஸ்துக்களில் தங்களுக்கு பிரஜை வந்தவுடன் ஏதாவது ஒரு வஸ்து காணாமற் போயிற்றா என்று நன்றாய் யோசனை செய்து சொல்லுங்கள் என்றார். அதை கேட்ட ஜெயலட்சுமி, அத்தான், தயவு செய்து அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருக்கும்படி தங்களை பிரார்த்தனை செய்கிறேன் என்றாள். அதற்கு டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், சரி, நான் ஊகித்தது உண்மையாயிற்று. தங்களுடைய வஸ்து ஒன்று கீழே விழுந்திருக்கவே அதை எடுத்து வைத்துக்கொண்டு அதை வெளியிட்டால் தங்களுக்கு அதன் மூலமாய் ஏதாவது ஆபத்து நேரிடக்கூடுமோ என பயந்து தன் மேல் சந்தேகப்பட்டாலும் பரவாயில்லை, தங்கள் பேரில் சந்தேகம் ஏற்படக்கூடாது என்று நினைத்து பேசுகிறாள். தயவு செய்து என்ன தவறிவிட்டதென யோசித்து சொல்லுங்கள் என்று சொல்லவே பாலரங்கராஜு சற்று யோசனை செய்து சட்டென்று ஏதோ ஞாபகம் வந்தவுடனே ஜோபியில் கை வைத்து பார்த்தார். தனது ஜோபியில் எப்போதும் வைத்திருக்கும் தான் இட்டாலி தேசத்தில் வாங்கிய மிகவும் கூர்மையான 3 அங்குல நீளமுள்ள கட்டாரியை காணும் என சொன்னார். அத்தருணத்தில் ஜெயலட்சுமியின் முகம்
மிகவும் பயங்கரமான தோற்றத்தை அடைந்தது. அப்போது டெப்டி மேஜிஸ்ட்ரேட், சரி, இப்போது ஜெயலட்சுமியின் மறைப்பின் காரணம் விளங்கிவிட்டது. அவள் தாத்தா தங்களை அழைத்து வர சொல்லி தங்கள் இருவரும் ஜெயலட்சுமி விவாக விஷயமாய் ஏதோ பேசினதாகவும் உங்கள் இருவருக்குள் பேச்சுக்கள் வளர்ந்திருக்கும் என்றும் அவள் தாத்தா முன்கோபக்காரராதலாலும் தன்னிடம் சொன்னபடி தங்களுக்கு ஏதோ கெடுதல் விளைவிக்க முயன்று இருப்பார் என்றும் அப்போது தங்களை பாதுகாப்பதில் தங்கள் உயிரை தப்புவிக்கும் முயற்சியில் தாங்கள் அக்கட்டாரியால் அவரை குத்தியிருப்பீர்கள் என்றும் அந்த குத்தால் அவர் இறந்திருக்கலாம் என்றும் தங்களை தப்ப வைப்பதற்காக அக்கட்டாரியின் விஷயத்தை வெளிக்கு சொல்லாமல் தன் பேரில் சந்தேகம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்று நினைத்து செய்தாள் என்றும் நினைக்கிறேன். நான் சொன்னவுடன் அவள் முகத்தை பார்க்கும் எவருக்கும் நான் சொன்னது உண்மை என்பது திட்டமாய் தெரியும் அல்லவா என்றார். அவள் முகம் அதிக பயங்கர தோற்றத்தை அடைந்தது. எதுவும் சொல்லாமல் கலகலவென்று கண்ணீர் உதிர்த்தாள். அப்போது டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், அம்மா, உன் சந்தேகத்தை விடு. பாலரங்கராஜு சென்ற பின் இப்போது தெரிந்த வரையில் 3 பேராவது உன் தாத்தாவிடம் பேசினதாக தெரிகிறது. ஆகையால் பாலரங்கராஜு அவர்கள் பேரில் எவ்வித சந்தேகமும் கொள்ள வேண்டிய பிரமேயமே கிடையாது. ஆகையால் இப்போதாவது உண்மையை சொல்லு. நீ உன் தாத்தா அறைக்கு சென்றாயா இல்லையா? அப்போது நீ இழுப்பாய் சொன்னதால் மறுபடியும் கேட்கிறேன் என்றார். அதற்கு ஜெயலட்சுமி, கதவை திறக்க முயன்றேன். பூட்டப்பட்டிருந்தது. என்னிடம் உள்ள சாவி கொண்டு வந்து திறந்து உள்ளே ஒரு அடி எடுத்து வைத்தேன். நிசப்தமாயிருந்தாலும் சாயங்காலம் அவர் என்னை அடிக்க வந்தாலும் கலெக்டர் அத்தானுக்கும் அவருக்கும் என்ன சம்பாஷணை நடந்ததென எனக்கு தெரியாததாலும் அப்போது போவது உசிதமல்லவென நினைத்து திரும்பினேன். திரும்பி வரும்போது எப்போதும் அத்தான் ஜோபியில் வைத்திருக்கும் கூரிய சிறிய கட்டாரி ரத்தம் தோய்ந்து கிடந்தது. உடனே குடிந்து அதை எடுத்தேன். அப்போதுதான் கணக்கு மாமா அவர்கள் இருவருடன் வர கண்டு மடியில் மறைத்தேன். அப்போது கணக்கு பிள்ளை மாமா அவர்கள் தாத்தா இருக்கிறார்களா என்று கேட்டபோது நான் பார்க்கவில்லை, ஆதலால் தெரியாது என உண்மையைத்தான் சொன்னேன். எங்கு நான் எடுத்த வஸ்து என்னவென்று கேட்பார்களோ என பயந்து சட்டென்று என் அறைக்கு சென்று அக்கட்டாரியை பந்தோபஸ்து செய்தேன். அதை கேட்ட டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், அம்மா, கட்டாரி ரத்தம் தோய்ந்து கிடந்ததாக சொன்னாயே, தயவு செய்து நீ எடுத்த போது ரத்தம் உன் கையில் ஒட்டிற்றா என்று கேட்டார். அதற்கு ஜெயலட்சுமி, என் கையில் ஒட்டிற்றோ என்னமோ ஞாபகம் இல்லை. அப்போதிருந்த காபுராவில் நான் சரியாய் பார்க்கவில்லை. என் கண்ணுக்கு செகப்பாயிருப்பதாக தோன்றிற்று என்றாள். அதை கேட்ட டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், அம்மா, தயவு செய்து அதை எடுத்துக்கொண்டு வா, பார்ப்போம். நீ இப்போது சொல்லும் விஷயம் இன்னும் அதிக சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்கிறது. ஆகையால் அதை பரிசோதனை செய்து பார்த்துத்தான் திட்டமாய் சொல்ல முடியும். ஜல்தியாய் எடுத்துக்கொண்டு வா என்றார். ஜெயலட்சுமி போக பாலரங்கராஜுவும் பின்தொடர்ந்து அவள் பேரில் அதிக சந்தேகங்கள் திட்டமாய் ஏற்படும் என்பதை அறிந்தும் தன் நிமித்தம் அதை கூட கவனியாது தனது உயிரையும் கௌரவத்தையும் கூட பொருள்படுத்தாது உதவி செய்வதாக நினைத்து கொண்டு செய்த அரிய காரியத்திற்காக அவளுக்கு ஒரு அன்பு முத்தம் தந்தார். இருவரும் அவள் அறைக்கு சென்று பெட்டியை திறந்து பந்தோபஸ்தாய் வைத்த உள்பெட்டியையும் திறந்து பார்க்க அக்கட்டாரியை காணும். அங்கிருக்கும் இங்கிருக்கும் என நினைத்து ஒவ்வொரு வஸ்துவையும் எடுத்து சரிவர பார்த்த பின்னும் அகப்படவில்லை. அவ்விஷயத்தை இருவருமாக வந்து தெரிவித்தார்கள். இக்கேஸ் சம்பந்தமான விஷயங்கள் ஒவ்வொன்றும் மாயமாய் மறைவதை பற்றி இன்னதுதான் நினைப்பதென அறியாமல் எல்லோரும் திகைத்து நின்றார்கள். திரு J.R. ரங்கராஜு அவர்களின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும் நன்றி.